கிளாஸுக்கு தான் சார் போகிறேன். சரி, லைப்ரரி இறக்கி விட்டாங்க சார். உட்காங்க சார். என்னடா சீனியர்ஸோட சண்டைன்னு கேள்விப்பட்டேன். நான் எதுவுமே பண்ணல சார். அவங்க தான் நீங்கள் டீ ஷாப்பு போய் நான் ஃப்ரெண்ட்ஸோட டீ ஷாப்பு போனேன். அதெல்லாம் தேவையில்லடா, கொஞ்சம் படிப்பில் இருக்காரு. பொறுமையாக இருடா. சரிங்க சார். சரி, நாங்கள் இறக்கி விட்டு. சரிங்க சரி சரி. சரி, பார்த்து போடா. சரிங்க சார். ஏன்னா இன்னும் இங்கே நிற்கிறீங்க, கிளாஸுக்கு போகலையா? உனக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு தான் வெயிட்டிங்கா? சரி வாங்க போ. இன்னைக்கு அட்வைஸா? Sit down. ஓகே, நேற்று என்ன பார்த்தோம் சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது, நானே சொல்லிடுறேன். ஓகே, டுடே we are going to see about how to make more effective notes to mind the map. A mind map is a visual diagram that lets us organize our notes into dimension structure as opposed to linear notes. என்னடா இன்னைக்கு லேட்டா? டைம் என்ன? எப்போதுமே லேட்டாக வரதே வேலையாக வச்சுருக்கீங்க. டெய்லி ஒரு கதை வச்சுருப்பீங்களே, இன்னைக்கு என்ன கதை வச்சுருக்கீங்க? சார், கிருஷ்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் வர வழியில். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஆக்சிடெண்டா? இன்னைக்கு என்ன பெரிய கதையை கொண்டு வந்திருப்பீங்க போலையே. எங்க கரெக்டாக காமி பார்ப்போம். ஒரு நிமிஷம் சார். சரி, வந்து உட்காந்து தொலைங்க. To listen well, one should adopt the following points to impress the speaker and to prove that you really show interest in listening. Online registration, issue of knowledge of entrepreneurial employer, issue of protagonist and issue of handbells, employment separation, motivating and guiding the interference, returning escort services to the interference. Project profile, enter the ratings of the complimented students. Hey, in the class with us. Hello. ஹலோ, யாரு? உனக்கு தெரிஞ்சவன் தான்டா. சந்தோஷமா இருக்கீங்க போல. இனிமே என்ன நடக்கிற மட்டும் பாரு. ஹலோ, வாடா கேட்காம போலாம். யாருக்கா? நம்ம எழுதிக்கிட்டாண்டா. Happy birthday.
agriculture has been playing a vital role in farmers and increased the GDP of 16% கார்த்தி and 75% of livestock. கிருஷ்ணாங்கடா And now we are going to see more drivers of agriculture business development of வரல கூட்டி வரல agriculture business is currently the single largest. கிருஷ்ணனோட ஐடியா எங்கே இருக்கு கிருஷ்ணாவை யார்டா தூக்கிட்டு போனா? எனக்கு ஒருத்த மேல டவுட்டா இருக்கு அவன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் யார தேடுற? ரம்யா அங்க எங்கடா போயிட போறா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தெரிஞ்சவனண்டா, சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்பா என்னடா எப்படி வேர்த்திருக்கு? இந்த தண்ணி குடி. எங்க போயிருந்தேன்? நோட் சப்மிட் பண்ண. எல்லாமே ஒரே மாதிரி போரிங்கா போற மாதிரி இருக்குல்ல. முதல்ல நம்ம ஜாலியா சுத்திட்டு இருப்போம், கிளாஸை கத்தரிப்போம், கேண்டீன் உட்காந்து குரூப்பா உட்காந்து பேசுவோம். எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரியா ஏதோ ஒரு நம்மகிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு? ஏதோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த. என்னாச்சு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லை சும்மா சொல்லு. ஒன்றும் இல்லை, சரி வாங்க போ. ஏய், லக்ஷ்மி படம் பார்த்துருக்கியா? ஆமாம், அந்த ஒரு சின்ன பொண்ணு ஆடிட்டே இருக்குங்க அதுவா? அதில் ஒரு பொண்ணு இப்படி இப்படி பண்ணுவாள்ல, இந்த மாதிரி தானே? என்னாச்சு? நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. நீ முன்னாடி போயிட்டே இரு, சரி. நான் பின்னாடி வரேன். திரும்பி பார்க்காத போயிட்டே இரு. சரி, 4 பேர் இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போனீங்களே, எதுக்கு? யாரா அனுப்புனா? சொல்றா, யார் அனுப்புனா? சொல்லு. உங்க ஃப்ரெண்டு ரகு தான் அனுப்பலாம். ரகுவா? உண்மையை சொல்லு, அவனா இருக்க மாட்டான். நீங்க தான் அவனை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டீங்களே, ஆ, அதனாலதான் உங்க 4 பேரு எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட சொல்லி அனுப்பலாம்.
உன்னை முடிக்க சொன்னேன், முடிச்சிட்டீங்களா? இந்த லேக் பக்கம் தான் இருக்கேன், நான் வந்து பாருங்க. ஏய், ஃபோன் எப்படி கொண்டு வந்துச்சு? நீ தான் அனுப்பியிருந்த ஆளு, அவன் கொடுத்தது தான். ஏன்டா எங்க மேல உனக்கே இவ்வளோ கோவம்? நான் என்னடா பண்ணணும்? டேய், உன்கிட்ட தான்டா பேசுகிறேன். போலீஸ்கிட்ட உன்னை போட்டு விட்டு நான் நினைக்கிறேன். முழு சம்பவம் என்ன நினைச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. டேய் இருடா, ஒரு நிமிஷம் சொல்ற, புரிஞ்சு பேசுறா. உன்னை அடிக்கிற என்னோட ஐடியா இல்லடா, சொல்ற புரிஞ்சுக்கடா. இப்பவாது சொல்ற கேள்றா. ரகு யாரு கூட்டி போறது? நான் தான்டா அவனை போலீஸ்ல மாட்டி விட்டேன். போலீஸா? ஆமாண்டா, அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதான் போலீஸை மாட்டி விட்டான். எப்படா நடந்துச்சுடா? இப்போதான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நீ கூப்பிட்டு அவனை வான் பண்ணீங்களா? இல்லடா, சொல்லலை. கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? எடுத்தோம் போலீஸை தான் போவீங்களா? சாரிடா, முழுசாக என்ன நடந்துன்னு தெரியாமல் போயிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லி புரிய வைக்கிறேன் பேர் தான் ஃப்ரெண்டு. டைரெக்டாக எடுத்தோடனே போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதா யார் வேணாலும் பண்ணலாமே. அதுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் தேவையே இல்லை. என்னதான் ட்ரக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சந்தோஷமாக இருந்தாலும் அதோட எண்ட் பாயிண்ட் எப்பவுமே சோகத்தில் தான் முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்கன்னோ அதை நம்பாதீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை மட்டும் நம்புங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று.